நாம் தற்போது மேலப்பெரும்பள்ளம் புராண காலத்திலே இந்த தலமானது திருவலம்புரம் என்று புராண காலத்தில் அழைக்கப்பட்டது. தற்போது மேலப்பெரும்பள்ளம் என்று அழைக்கக்கூடிய இந்த பதி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் பூம்புகார் மயிலாடுதுறை மார்க்கமாக மேலையூர் அடுத்து மயிலாடுதுறை பூம்புகார் மார்க்கமாக கருவியை அடுத்தும் திகழக்கூடிய இத்தலம் திருவலம்புரம் திருக்கோவில். இங்கு திருமாலுக்கு சிவபெருமான் சங்கு வழங்கப்பட்ட கஷேத்திரமாக விளங்கக்கூடிய இத்தலம். இந்த தலத்திலே தீர்த்தம், மூர்த்தி, தலம் தீர்த்தம், மூர்த்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே மூன்றும் சிறப்பானதாக அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலின் தல விருட்சமாக பனைமரம் திகழக்கூடியது. மேலப்பெரும்பள்ளம் திருக்கோவிலின் சிறப்புகளாக சொல்லக்கூடியது மூவர் பெருமக்கள் தரிசித்து போற்றி பாடி அருளிய திருத்தலம். ஏரண்ட முனிவர் கரையேறிய மேலப்பெரும்பள்ளம் திருத்தலம். இதன் அருகேதான் கரைமேடு என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது. இன்று அந்த தலத்தை நினைவு கூறும் வகையிலே கரைமேடு என்ற கிராமம் உள்ளது. பட்டினத்தார் மூலம் வடிகஞ்சியை பிரசாதமாக ஏற்று பெண் வழி வினைகள், பாவங்கள், சாபங்கள் தீர்த்தருளிய உலகில் ஒரே திருத்தலம் இத்தலமே என்று சொல்லக்கூடிய பெருமை பெற்ற இத்தலம். இந்த திருக்கோவிலுக்கு வரும்பொழுது பட்டினத்தார் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மணியானது நாக்கில்லாமல் இருந்தது. அந்த நாக்கில்லாமல் மணி பட்டினத்தார் வேண்டுகோள் அதற்கு இணங்க இங்கு அது ஒழித்து அவருக்கு அருள் செய்தது. முன் பல பிறவிகள் ஈட்டிய பல வினைகள் யாவும் கெட்டொழியும் இத்திருத்தலம். நல்ல வினைகள் இருக்கும் பொழுது நாம் தரிசிக்க வேண்டிய ஒரே திருத்தலம் திருவலம்புரமே என்று இந்த வலம்புரநாதரை பாடியிருக்கிறார்கள். அந்த திருத்தலத்தை நாம் தற்போது உள்ளே சென்று காண்போம். முதலாவதாக இந்த பெருமைக்குரிய ஆலயத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் இங்கு விநாயகர் திருக்கோலமிட்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு முதலில் அவர் காட்சி அருளுகிறார். அடுத்தது பலிபீடம், அதன் பிறகு நந்தியம் பெருமான், அதன் பிறகு மகா மண்டபம், அதன் பிறகு கருவறை என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இத்திருத்தலமானது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் மேலப்பெரும்பள்ளம் என்று தற்போது வழங்கக்கூடிய திருவலம்புரம்.
தலமிதை உன்னில் பழவினை போமின் தவதலியை பலம்பரின் கீர்த்தி மறுவிடும் மாதேவனை வணங்கில் துலக்கிடும் காட்சி பெறை மெய்ஞான சுடர்லியாய் மனமகற்று தற்பொழுது நம் மேலப்பெரும்பள்ளம் என்று சொல்லக்கூடிய திருவலம்புரத்தை கோவிலை பதிவு செய்யும் பொழுது அந்த கோயிலில் மிக நீண்ட காலமாக ஒரு 5 தலைமுறையாக இந்த கோயிலுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் உள்ளூர் வாசிகளால் இந்த அண்ணன் என்று அழைக்கப்படக்கூடிய அண்ணன் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் அவர்கள் தல வரலாறு புத்தகத்தையும் அதன் வரலாறுகளையும் சிறப்பாகவும் சொல்லி கூறினார்கள். அவர் ஒரு அடியார் போலவே மாறிவிட்டார். இந்த திருத்தலருக்கு தொண்டு செய்யும் பொழுது அவர் ஒரு அடியாராகவே மாறிவிட்டார். நான் சிறுவயது முழுதல் அண்ணன் குண்டண்ணனை பார்த்திருக்கின்றேன். இன்று அவர் ஒரு அடியார் போலவே மாறி தன்னை இந்த சிவப்பணிக்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பமும் இந்த சிவப்பணியை தொடர்ந்து செய்யும்படியும் இறைவன் திருவருள் கூட்டுவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருக்கோயிலின் அமைப்பினை பார்க்கும் பொழுது மணிமாட கோயில் ஆக திகழ்கிறது. இது கோச்சங்க சோழனால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு தலமாக திகழ்கிறது. அதன் முன்னரே இத்திருத்தலம் விளங்கி கொண்டிருப்பதற்கான ஆதாரங்களும் கல்வெட்டுகளும் இந்த திருக்கோயிலின் கருவறை பக்கவாட்டில் நிறைய அமைந்திருக்கின்றன. இந்த கோயிலின் தல விருட்சமானது பனைமரம். அந்த பனைமரம் ஆலயத்தின் உள்ளேயே இருக்கின்றது. தற்பொழுது சிவனுக்கு அபிஷேக ஆராதனை இந்த சித்திரை ஒன்றிலே முடிந்த பின்பு தீப ஆராதனைக்கு தயாராக இருக்கக்கூடிய
நிலையை நாம் தற்போது பார்க்கின்றோம். முதலாவதாக விநாயகருக்கு ஆலய தொண்டிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு நமது திருக்கோயிலில் நமது கிராமவாசிகளால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய குந்தணன் என்று சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது ஆலய மணியை ஒலிக்க செய்கிறார்கள். அதன் பின் சுவாமிக்கு தீபாராதனை காட்சி கிடைக்கிறது. திரு வலம்புரநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, திரு வலம்புரநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, திரு வலம்புரநாதர் திருவடிகள் போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்று சித்திரை 1 நமது மேலப்பெரும்பள்ளம் திரு வலம்புரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானின் அருட்காட்சி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. சிவா திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வழிபாடாற்றி சுவாமியை தரிசனம் சென்று இந்த சித்திரை 1 தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெண் சாபத்திற்கான தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய இத்திருத்தலமானது 12 காலமாக பல பெண் சாப நீக்கி பல ஆன்மாக்களுக்கு அந்த பெண் சாப விமோசனம் அருளிய திருத்தலம் திருவலம்புரம். இந்த திருத்தலத்தின் பிரகாரங்களை நாம் இப்போது வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அழகிய காட்சிகள், புறாக்கள் இத்திருத்தலத்தில் வாசம் செய்கின்றது. திருவலம்புரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலம் பெண் சாம விமோசனம், பெண்களின் சாபத்தால் ஏற்படக்கூடிய தீங்குகளை நிவர்த்தி செய்யக்கூடிய திருவலம்புரம் என்று சொல்லக்கூடிய இத்திருத்தலம். இந்த திருத்தலத்தை பற்றி திருவலம்புர வித்வான் ஸ்ரீமான் பொன் முத்து வேலாயுத முதலியார் அவர்களால் இயற்றப்பட்ட திருவலம்புர மாலை என்று சொல்லக்கூடிய பாடல் இங்கு கிடைக்கிறது. அந்தந்த சன்னதிக்கு ஏற்ப சிவ பூஜை செய்த சிவ திருமேனி காண கிடைக்கிறது. இந்த தலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே முருகன் படமானது வண்ண பூச்சாக வரைந்து இங்கே காணப்படுகிறது. இத்திருத்தல முருகன் நமக்கு இந்த சன்னதியிலே காட்சி கொடுக்கின்றார். லக்ஷ்மி சன்னதி. இத்திருத்தலத்தின் தலவிருஷம் பனைமரம். இங்கே உள்ளேயே வன்னியும் இருக்கின்றது. அது மேலும் இத்திருத்தலத்திற்கு சிறப்பு செய்யக்கூடியதாக இருக்கிறது. சண்டிகேஸ்வர் சன்னதிக்கு நாம் தற்போது சென்று கொண்டிருக்கின்றோம். அதன் காட்சிகளை தற்போது பார்ப்போம். சண்டிகேஸ்வர் சன்னதி இந்த திருத்தலத்தின் விருட்சம் பனை. திருவோடு வழங்கக்கூடிய திருவோட்டுக்காய் என்று சொல்லக்கூடிய அந்த திருவோட்டுக்காய் மரமும் திருக்கோயிலின் உள்ளேயே அமைந்து ஏரண்ட முனிவர் அமர்ந்து பூஜை செய்த இடமானதை நாம் தற்போது பார்க்கின்றோம். அவர் பூஜை செய்த இடம்தான் இந்த சூத்திரம். ஆலயத்திற்கு என்ன தெரியும் என்றால் அதிலேயே ஏரண்ட மகரிஷி கரையேறிய மேடுதான் இன்று நமது முன்னோர்களால் இன்று நம்மாலும் அழைக்கப்படக்கூடிய கரைமேடு என்று வழங்கப்படுகிறது.
கடைக்கு வச்சிருக்கேன், ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். காலையில் நிறைவேறும். உங்க நம்பர் தான் என்னோட நம்பர். அதே நேரத்தி இன்னொருத்தவங்க கொடுத்துட்டாங்க. அந்த புதுசாக சேர்த்து 2 பேருக்கு அப்படின்னா அதனால தான் தனித்தனியாக சொல்றாங்க. பார்வதி பதையே மகாதேவா தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. தேனுடை மலர்கள் கொண்டு இருந்தடி புரிஞ்சத்தாற்றியே ஆனிடை ஐந்தும் கொன்றே அன்பிலாளவராணியே வானிடை மதியம் சூடுமா வளம் பொறுத்தடிகள் தம்மையே ஆண் புரிந்தேற்ற பெற்றே நல்வினை பயனுற்றேனே. சிவா திருச்சிற்றம்பலம். ஆலயம் பார்த்தீங்கன்னா மேலப்பெரும்பள்ளம் ஊரோட பேர். சுவாமி பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் சுயம்பு மூர்த்தி, பிருத்திலிங்கம், மன்னாரலிங்கம். சுவாமி பார்த்தீங்கன்னா சிரசிலை இருந்த பள்ளம். அதனால இந்த ஊரோட பெயர் பார்த்தீங்கன்னா மேலப்பெரும்பள்ளம் அப்படின்னு ஊரோட பெயர். ஏன்னா சுவாமி பார்த்தீங்கன்னா புற்ற வடிவில் இருப்பார். மேலே வந்து கவசம் சாத்தினா சுவாமிக்கு பூஜை இருக்கு. ஏன்னா பொதுவாகவே சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா சுயம்பா உள்ள கோயிலில் அபிஷேகம் எங்கேயும் பண்ண மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு கவசம் சாதிக்கிறவாசி அனுதமும் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அதெல்லாம் இங்கே சுவாமிக்கு சிரசில பள்ளம் இருக்கிறவாசி மேலப்பெரும்பள்ளம். பாடல் பெற்ற பெயர் பார்த்தீங்கன்னா திருவலம்புரம்னு சொல்லுவார். காவேரிக்கு வளர்ந்த பக்கம் இருக்கிறனால ஊரோட பெயர் பார்த்தீங்கன்னா திருவலம்புரம். சுவாமிக்கு வந்து அதனால தான் வலம்புரநாதர் அப்படின்னு சுவாமியோட பெயர். பார்த்தீங்கன்னா 3 பாடல் பெற்ற ஸ்தலம். சுந்தரர் நாவுக்கரசர் ஞானசமுந்தரால் பாடல் பெற்றது. பாடல் பெற்ற பெயர் தான் திருவலம்புரம். சுவாமிக்கு அதனால தான் வலம்புரநாதர் அப்படின்னு சுவாமியோட பெயர். பாடல் பெறதுக்கு முன்னாடி இந்த ஊரோட பெயர் பார்த்தீங்கன்னா தாளவனம். தாளம்னா பனை, கோயிலோட ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா பனை மரம். சுவாமி பார்த்தீங்கன்னா இங்கே தாளவனத்தில் வன்னி மர நிழலில் சுயமா இருக்கார். அப்போ அபிஜித்னு ஒரு மன்னர், அவர் வந்து புத்திர சந்தானத்துடன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கார். அவர் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னா அது பரமேஸ்வரன் நோக்கி பூஜைகள் தபஸ் எல்லாம் பண்ணுறார். ஒரு நாள் சுவாமி அசரீரியாக சொல்கிறார், இந்த மாதிரி தாளவனத்தில் வன்னி மர நிழலில் இருக்குன்னு சொல்கிறார். மன்னர் இந்த ஊருக்கு தேடி வரார். தேடி வந்து சுவாமியை வழிபட்ட இடம். வழிபட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது இந்த கோயிலில் தான். பார்த்தீங்கன்னா அவரால் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணப்பட்ட கோயில் இது. ஆனால் வரலாற்று ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுமார் 2000 ஆண்டு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அபிஜித் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் வந்தவர். ஒரு தஞ்சாவூர் எடுத்துன்னா 1000 ஆண்டு தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு அப்படின்னு தொல்பொருள் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. எந்த மன்னர் கேட்டாங்கன்னு கல்வெட்டில் குறிப்பிடுவேன். கோயிலில் உள்ள கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா விக்ரம சோழரோட கல்வெட்டு. ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொரு திருப்பணி பண்ணியிருக்காங்க. வெளியில் உள்ள மண்டபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாயகர் காலத்தில் கட்டப்பட்டது. ஒவ்வொரு மண்டபமும் ஒவ்வொரு மகாராஜா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைச்சங்காட்டார் ஒரு மன்னர் இருந்திருக்காங்க, துணைநிலை மன்னர். அவர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நிலங்கள் கொடுத்து 7 அடிமைகளை வந்து தானம் பண்ணியிருக்காரு, ஆண் அடிமைகளை. அதெல்லாம் கல்வெட்டில் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. அதே இந்த கோயிலில் வந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீகத்துடன் சொல்லக்கூடிய பெண் சாபத்துடன் நிவர்த்தி, பட்டின தடிகள் வழிகட்டு பூஜித்து நாவில்லாமணி ஓசை கேட்டு மன்னருக்கு ஸ்ரீகத்தோட நிவர்த்தியாக தான். இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் கஞ்சி குடிச்சதுனால சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா வடித்த கஞ்சி தான் நிவேத்தியம். நிவேத்தியம் பண்ணால் அந்த பெண் சாபங்கள் ஐதீகம். இந்த மன்னருக்கு அதாவது தட்சிண மகாராஜன் பேர் அவருக்கு எப்படி அந்த தோஷம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மன்னர் காலத்தில் எடுத்துனா கணவன் இருந்தால் மனைவி உடன் கிட்ட ஏற காலம். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு சொல்கிறார், ஒரு கணவன் இருந்தால் உடன் கிட்ட ஏறக்கூடாது அப்படின்னு மன்னர் ஒரு கட்டளை இருந்தார். மக்கள் கேட்கல, கணவன் இருந்தால் மனைவி உடன் கிட்ட ஏறார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மன்னர் சபையில் இருக்கார். சபையில் இருக்கும்போது ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி வலம்புறத்தில் அந்தனோட மனைவி உடன் கிட்ட ஏறினார் அப்படின்ற விஷயம் வருது. வந்தோடனே பார்த்தீங்கன்னா மன்னருக்கு கேட்டவுடனே என்னன்னா ஒரு விவாதமாக மாறிடுது. சபையில் இருக்கு மந்திரியார் பார்த்தீங்கன்னா விவாதம் நடக்குது. கணவன் மேலே வந்து மனைவி எந்த அளவுக்கு பற்றா இருக்கா, உயிரை விடுற அளவுக்கு பாசமாக இருக்காருன்ற ஒரு விவாதம் நடக்குது. நடக்கும்போது மன்னருக்கு அது ஒரு யோசனை, சரி சாதா ஊரில் ஒரு அந்தனர் இருந்தாலே மனைவி உடன் கட்ட ஏறா, நம்ம இந்த நாட்டையே ஆகலாம் மன்னர், நம்ம இருந்தால் ராணி நம்மளோட உடன் கட்ட ஏறுவாரா, ராணியை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவர் எப்படி சோதனை பண்ணுறது அப்படின்னு தெரியல. யோசனையே பல நாள் போடுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போன இடத்துல மான வேட்டையாடுகிறார். வேட்டையாடுறது இந்த யோசனையானது அப்போ தான் வருது, சரி ராணியை சோதிக்கிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு தன்னோட வஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா மானோட ரத்தத்தை எடுத்தரிச்சு மந்திரியாக போகிறார். இந்த மாதிரி மன்னரை வேட்டைக்கு போகிற இடத்துல புளி அடித்து இறந்துட்டாருன்னு சொல்லு.
ராணி என்ன பண்ணுறான்னு பார்த்து வந்து எனக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மந்திரியார் சொல்கிறார், ராணி வந்து இப்போ கர்ப்பம் தெரிச்சிருக்க நேரம், இந்த நேரம் நீங்கள் இந்த இதை சொன்னீங்கன்னா ராணிக்கு ஏதாவது அந்த பாவம் வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறார். மன்னர் கேட்கல, நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு சொல்லிடுறேன். மன்னர் சொல்ல தட்ட முடியல. மந்திரியார் நேராக வஸ்திரத்தை எடுத்துன்னு போகிறார். உயர்வானே ராணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மாதிரி வேட்டைக்கு போன இடத்துல மன்னர் குடி அடிச்சு இறந்துட்டார், எங்களால் காப்பாற்ற முடியல, வஸ்திரம் தான் முடிஞ்சு எடுத்து கொடுக்குறார். அந்த ராணி காதலை கேட்டால் தேவை ராணி தன்னோட உயிரை பிரிச்சுக்கிறாரா. அவனோட வயிற்றில் குழந்தை இருக்குன்னு அவன் யோசிக்கிறேன். அந்த க்ஷணமே தன்னோட உயிரை பிரிச்சுக்கிறார். நேராக மந்திரியார் காட்டுக்கு வரார். அது இந்த மாதிரி அந்தவரமனையை விட மயானத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் உடனே கேட்டீங்கன்னா, ஆனால் ராணி காதலை கேட்ட வினாடியை உயிரை பிரிச்சுட்டார். நீங்கள் ராணியை சோதிச்சுட்டே இருக்கீங்களா. நேராக மன்னர் வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி ராணி இருந்திருக்கேன், வயிற்றில் உள்ள குழந்தையே இருந்திருக்கு. மன்னருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனக்கவலை இருந்தது. தன்னோட மனைவி நம்ம மேலே இந்த அளவுக்கு பாசமாக இருந்திருக்காங்க, நம்ம ராணியை சோதிச்சுட்டாங்க, வயிற்றுலையும் அந்த குழந்தை இறந்துருது என்று ஒரு மனக்கவலை இருந்தது. வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் உடல்நிலை பாதிக்கிறாரு. நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வறட்சியாக ஆரம்பிக்குது. அப்போ மன்னர் காலத்தில் என்ன ஒரு வழக்கம் அப்படின்னா, நாட்டுக்கு ஏதாவது ஒரு கீழே அப்படின்னா மன்னரோட ஜாதகம் வச்சு நாட்டோட தலையெழுத்து கிடைப்பாங்க. பார்த்தீங்கன்னா மன்னர் உடல்நிலை பாதிச்சிருக்கிற, நாடு வறட்சி எடுத்துன்னு ஜாதகம் பார்க்குறேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிடுறாரு, அந்த மாதிரி ராணியை வந்து நீ போய் சொல்லி ராணி இறந்த வாசி இது குணத்துக்கு சமம், உனக்கு பெண் சாபமானது இருக்கு, ராணி இறந்த வாசி இந்த நாட்டுக்கான சாபக்கேடு, நாடு அதனால தான் வறட்சி ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே சரி இந்த தோஷத்துக்கு எப்படி மோதிரம் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி திருவலம்புரம் இங்கே போய் லட்சம் அந்தனர் எனக்கு அன்னதானம் பண்ண சொல்கிறேன். அன்னதானம் பண்ணால் அதில் ஒரு நாள் ஒரு உத்தமமான அந்தனரை யார் வந்து சாப்பிட்றாங்களோ அன்றைக்கி தான் இந்த தோஷத்தில் நிறுவி மோதிரம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி மன்னர் இந்த ஊருக்கு வந்துடுறார். இந்த கோயில் வாசலில் அன்னதானம் பண்ணிக்கிறார். மண்டபம் வயசு அனுதினமும் பரமேஸ்வரன் பூஜை அன்னதானம் எல்லாமே சிறப்பாக நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் திருவிடை மருத்துவ இங்கே வரார். ஏன்னா தாயாருக்கு வந்து வாக்கு கொடுக்குறாரு, இறுதி காரியம் பண்ணுறவரை எல்லை தாண்ட மாட்டேன் அப்படிங்கிறார். தன்னோட தாயாரின் உடல்நிலை சரியில்லை ஞாபகத்தில் பட்டினத்தார் வரார். வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சது. எங்கே சாப்பிட்றவங்க கோயிலில் அன்னதானம் நடக்குதுன்னு சொல்கிறார். உடனே பட்டினத்தார் அன்னதானம் சாப்பிட வரார். உள்ள காவலாளிகள் அனுமதிக்கிறார். எதனாலன்னு கேட்குறா, மன்னர் இன்னும் வரல, மன்னர் வந்ததுக்கப்புறம் அன்னதானம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பசி தாங்கலை, நேராக மடப்பள்ளிக்குள்ளே போயிடுறார். உள்ளே போனால் அந்த சமையல் பண்ணுற பரிதாக இருந்திருக்காரு. கேட்குறாரு, இந்த மாதிரி பசிக்குது இப்போ ஒரு வாய் சாப்பாடு அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவொடனே அவரால் இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா வந்து கேட்குறது பட்டினத்தார் அப்படின்னு கேட்குறாரு. அவரால் இல்லைன்னு சொல்ல முடியல. அவர் சொல்கிறாரா, நீங்கள் யாருக்கும் ஏன் மடப்பள்ளி பின்னாடி நீங்கள் வந்து மறந்துருக்கோம், சாப்பாடு எடுத்துனாலும் இந்த சமைக்கிற பரிதாக கோயிலுக்குள்ளே வந்துடுறார். உள்ளே வந்து அன்னத்தை கையில் எடுத்துக்கிறார். எடுத்துகிட்டு வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாவி இல்லாமல் இருந்து ஓசை கேட்க ஆரம்பிக்குது. மணி ஓசை கேட்க ஆரம்பிச்சு மன்னருக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு மகான் வந்து சாப்பிட்றார், தோஷத்துக்கு இருக்குது அப்படின்ட்டு உள்ள கோயிலுக்குள்ளே வரார். உள்ளே வந்து கேட்குறா, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறார். சுவாமிக்கு இன்னும் பூஜை யார் அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்குள்ளே யார் சாப்பிட்டதுன்னு தேடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாதம் எடுத்துகிட்டு போன பிரச்சாரம் வெளியில் காவலாளர்கள் பிடிச்சிடுறாங்க. யாராவது மன்னருக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாரு. மன்னர் யாருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சொல்ல மாட்டேறான். ஏன்னா பட்டினத்தாரையாக தண்டிச்சிருவாங்க அவருக்கு ஒரு பயம், சொல்ல மாட்டேறாரு. சொல்லணுன்னே மந்திரியார் வேறு போக வந்துடுது. மன்னர் கேட்டே பதில் சொல்லியான்னு கையில் வாழ எடுத்துறாரு. இந்த நிமிடம் உண்மையை சொல்லலாம் உங்களை சிரத்தை துண்டிச்சிருவோம் அப்படிங்கிறார். இவருக்கு உயிர் பயம் வந்துடுது. எங்கள் யாருக்கு அப்படின்னு கேட்குறா. இந்த மாதிரி பட்டினத்தாரர் வந்தாரே அவருக்கு அதான் எடுத்துன்னு போகிறேன் அப்படிங்கிறார். எங்கே இருக்காருன்னு கேட்குறா. மடப்பள்ளிக்கு போயிருக்காரு. உடனே மகாராஜா இவ பார்த்தா அந்த சாதம் வடித்த கஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வழியாக வெளியே வெளியே வருது. ஒரு பசி அறியாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த கஞ்சி எள்ளி குடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அவர் வயிறு நிறுவனம் தான் மணி ஊசி கேட்டாரா இங்கேயும். ஏன்னா மன்னர் நேராக போய் ஒரு காலில் இருந்தார். நியம்பையன் காலில் இருந்தார் அப்படிங்கிறார். நீங்கள் லட்சம் வந்து நிறைய லட்சம் பிராமணனுக்கு சமணிங்க சொல்லி பட்டினத்தாரோட ஆசீர்வாதம் வாங்கி அந்த தோஷத்துலேருந்து விமோதன மாட்டேன். அதனால தான் இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா பட்டினத்தாரை என்னைக்கு வந்து கஞ்சி குடித்தாரோ அப்போலேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து வடித்த கஞ்சி தான் நிவேத்தியமான அந்த பெண் சாபமான ஐதீகம் வந்து ஸ்தலத்தில். அதே மாதிரி சிறப்பு பார்த்தீங்கன்னா சுவாமி பின்னாடி பொதுவாகவே எல்லா சிவாலயங்களும் பின்னாடி பார்த்தீங்கன்னா லிங்கம் போகிறதா இருப்பார். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருமால் மகாவிஷ்ணு அதை ஏற்கனவே சக்கராயுதம் பெற்றிருக்காரு. பெற்ற ஆயுதத்தை வச்சு சமுத்திரத்தில் ஜலந்தராயக்கூட போரில் இருக்கார். போரில் இருக்கும்போது பெற்ற ஆயுதத்தை எழுந்துறார். திருப்பி திருமாவள மரத்தை குடியில் அமர்ந்து தபஸ் பண்ணி சங்கு சக்கரங்கதையை வாங்கிட்டார். ஆனால் வாங்கின சக்கராயுதம் பார்த்தீங்கன்னா இயங்கலாமே எடுத்து நேராக கைலாயத்துக்கு போகிறாரு பரமேஸ்வரன் பார்க்க. அங்கே போனால் பரமேஸ்வரன் பார்வதி ரெண்டு பேருமே இல்லையா. எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அமைதியான சூழ்நிலை பரம்பரத்தில் தான் இருக்காங்க. அதே மகாவிஷ்ணு இங்கே தபஸ் பண்ண இடம். அதனால தான் சுவாமிக்கு பின்னாடி வந்து இங்கே மகாவிஷ்ணு இருக்கார். இதெல்லாம் மகாவிஷ்ணு இங்கே தபஸ் பண்ணி மகாவிஷ்ணு சக்கராயுதம் இயங்குனது இங்கே தான். இயங்க வச்சது பார்த்தீங்கன்னா அம்பாள் தான். அம்பாள் பார்த்தீங்கன்னா தக்கனுக்கு மகளாக இருந்து தாக்ஷாயினியா அம்பாள் இந்த ஊரில் இருக்கார். எல்லா கோயிலும் பொதுவாகவே எல்லா சிவாலயங்களும் பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து அவயாஸ்த வரதஸ்தான் இரண்டு கையுமே திறந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து இடது கையை மூடி தபஸ் போடுறது இருந்தாங்க. அதெல்லாம் மகாவிஷ்ணு சக்கராயுதம் இயங்க வச்சு மகாவிஷ்ணு சங்கு தாமரை பூ கொடுத்த இடம். அதெல்லாம் அதனால தான் அம்பாளுக்கு வந்து பத்மநாயகி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. வடுவகிர் கண்ணம்மை உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தக்கணக்க மகளாக வந்து வடுவகிர் கண்ணியாக இருக்காங்க. அதெல்லாம் பிக்ஷாண்டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான மூர்த்தி. பிக்ஷாண்டவர் கையில் பார்த்தீங்கன்னா வீணை ஏந்திருப்பார் சுவாமி. எந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கையில் திருவோடு கையில் ஆயுதத்தோடு இருப்பார். இங்கே எதனால் வீணையோடு இருக்கார் அப்படின்னா
தாரகாவன ரிஷி புத்தி மூட்டினார் பரமேஸ்வரன். ரிஷி பத்னிகளை மதிமேகி ரிஷியோட தலைகணத்தை அழிக்கிறார். அந்த கோலம் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து கையில் வீணை வசனம், அதே போல தான் சுவாமி வீணையோட இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்குரியவர். தை மாதம் பரணி நட்சத்திரம் 2வது வெள்ளிக்கிழமை குளம் தூர்வாரம் போது சரி குளத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். பரணி நட்சத்திரோட அந்த பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்படி தை கடவெள்ளி பார்த்தீங்கன்னா சுவாமி வீதி உள்ள வருஷத்தில் ஒரு நாள் விஷாலோட பொறுப்பாடு. பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா முருகன் பொறுப்பாக இருக்கும். அதே மாதிரி கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷியோட ஜீவ சமாதி. அதெல்லாம் நம்ம இப்போ எப்படி சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஆத்திரேய கோத்திரமாக கோத்திரம். அந்த கோத்திரத்துக்குள்ள ரிஷி அவரோட பேரை பார்த்தீங்கன்னா ஹேரண்ட மகரிஷி. இன்னைக்கு அவர் எல்லாம் காவேரி கிடையாது, பாதாளமான திருவள்ளந்தூரில் பாதாளம் போன காவேரியை மீட்டுக்கு கொண்டு வந்தது அவர் தான். உள்ள பள்ளத்தில் இறங்கினவர் இங்கே தான் வந்து கரையேறார். கரையேறி சுவாமி வந்து இங்கே வழிபட்ட இடம். வழிபட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்தி அடைஞ்சிட்டார். அவரோட ஜீவ சமாதியானது கோயில் வாசல் இருக்கு. அவருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினம். பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மாசத்துல பௌர்ணமி. இது 2 மட்டும் தான் அபிஷேகம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஊரோட வழக்கம் என்ன அப்படின்னா ஊர்ல மழை இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை அப்படின்னா அந்த ரிஷிக்கு அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகம் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு மேலே மண் பானையில் பார்த்தீங்கன்னா மிளகு இடிச்சு உள்ள போட்டு அந்த காரமான ஜலத்தை சுவாமிக்கு சொல்லுவாங்க. ஜலம் சொட்ட பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேக பூஜைகள் நடக்கும். அப்புறம் கலசம் வச்சு வருட பூஜை, அப்புறம் கோயிலோட தேவார பாடலாம் பாடணும். பாடி முடிக்கிறதுக்குள்ள மழை பெய்யும். ஐதீகம் அப்படியே இல்லை அப்படின்னா அந்த பானையில் தண்ணி காலியாகிறதுக்குள்ள மழை வந்து இந்த ஊரோட ஐதீகம். இந்த மாதிரி எவ்வளவு மழை பெய்தாலும் சரி, மழை நிற்கல அப்படின்னா அந்த தயிர் பள்ளையை போட்டு தேங்காய் உடைச்சுக்குள்ள மழை நிற்கணும். இந்த கோயிலோட பார்த்தீங்கன்னா தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரம்ம தீர்த்தம். கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வலது பாகத்தில் பிரம்ம தீர்த்தம் இருக்குது. விநாயகர் கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன குளத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஷாண்ட சிலை கண்டெடுக்கப்பட்டது. இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா பெண் தோஷம், அதே மாதிரி பித்திருக்கள் தோஷம் நிவர்த்தி. அதெல்லாம் தனஞ்சயன்னு சொல்லி ஒரு பெரிய ஒன்று. அதெல்லாம் தனஞ்சயன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பார். பெரிய செல்வந்தர். அவர் பார்த்தீங்கன்னா சிவபக்தர். பார்த்தீங்கன்னா அவரோட கடைசி காலம். அப்போ அவரோட பையன் வந்து கேட்குறாரு, உங்களோட கடைசி ஆசை இல்லைன்னு சொல்லுவோம் நினைக்கிறேன். இப்போ சொல்கிறதுனா காலமானதுக்கு அப்புறம் நான் தகனம் பண்ணி என்னோட அஸ்தி எடுத்து நீ இருக்கிற புண்ணிய தீர்த்தம் புண்ணிய ஸ்தலம் எல்லாம் இடத்துக்கும் போது எங்கே போய் என்னோட அஸ்தி வந்து மலராக மலர்ந்தோ அங்கே தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவர் காலமாக அவரோட அஸ்தி எடுத்துட்டு அவரோட பையன் காசி ராமேஸ்வரம் எல்லா இடத்துக்கும் வரான். எங்கே போய் அஸ்தி மலராக மலர இந்த ஊருக்கு ஒரு நாள் வராதா ராமன் வராதான் வந்தாங்க. எவ்வளோ காவேரியில் கிடச்சிதான் வந்தாங்க. அதெல்லாம் இங்கே கிடச்சிட்டு சுவாமியை வந்து வழிபட்டுருக்காங்க. வழிபட்டு அப்பா அம்மாவும் வந்து பிரார்த்தனை. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே அமாவாசை தினம் சிறப்பு. அமாவாசையில் பார்த்தீங்கன்னா இங்கே மோட்ச தினம் ஏன்னா பித்திரு தோஷம் கருதி அமாவாசை ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழ சாதனை வேண்டிய சுவாமிக்கு. ஆவுடையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் சாதனை வேண்டியம் பண்ணுவார். அதே மாதிரி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கீழே சாதனை வேண்டியம் அகத்துக்கரையில் சாதனை பண்ணி சுவாமிக்கு வேண்டியம். மாசத்துல ஒரு நாள் சுயமுக்கு பார்த்தீங்கன்னா புனித சிம்மாதி தெய்வங்கள் சாத்தி அந்த வடித்த கஞ்சி கீழே சாதனை வேண்டியம்னா பெண் தோஷம் பித்திரு தோஷம் எல்லாமே வேண்டினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் 48 நாள் கிடைக்கும். ஒரு மண்டலத்தில் உங்கள் பிரார்த்தனைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வந்துட்டு போனது பெருசு இல்லை, வந்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும் சுவாமி. பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக தோஷத்துக்காக சுவாமி. பார்வதி பதையே ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.